திண்ணையில் படுத்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணம்னு சொன்ன மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி நாங்கள் ஒரு கடையில் சாப்பிட வந்தோங்க. சாப்பிட வந்த ஹோட்டலே இன்றைக்கி ரெண்டலுக்கு வந்திருக்கு. நம்ம வாடகைக்கு, அதாவது 5 பாஸ் மேலே யாராவது கடை வாடகைக்கு தேடுறீங்கன்னா இந்த கடையை நீங்கள் எடுத்து போடலாம். இந்த கடை எங்கன்னா தூத்துக்குடி டு மதுரை போகிற 5 பாஸ் மேலே இருக்குது. கீழே ஈரால் ஊரை தாண்டின உடனே இந்த ஹோட்டல் இருக்குங்க. அருமையான ஹோட்டலு. ஹோட்டலில் A to Z, அதாவது இந்த பெப்பர் டப்பா இருக்குல்ல, இந்த டப்பா கொண்டு அவங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் காலி பண்ணும்போது என்னென்ன பொருள் கொடுத்தாங்களோ அதை அப்படியே அவங்ககிட்டே ஒப்படைச்சிடணும். ஏன்னா இது அவங்க ஓன் பில்டிங், சொந்த பில்டிங் வச்சுருக்கவங்க தான் இந்த இடத்துக்காரங்க தான் ஹோட்டலே நடத்துகிறாங்க. நல்லா இருக்கும் புரோட்டா. மத்தியானம் இங்கே தான் வந்து சாப்பிடுவேன். நம்ம ஒரு புரோட்டா பைத்தியம். அருமையான ஒரு ஹோட்டலுங்க. 5 பாஸை காட்டியா, கீழே ஈரால் ஊரை காட்டு. ஃபஸ்ட்டு ஊரை தாண்டினவுடனே இந்த ஹோட்டல் தான். கீழே ஈரால் ஊரை தாண்டினவுடனே இந்த ஹோட்டல் தான். 5 பாஸ் மேலே தாங்க. நேரில் வாங்க, பாருங்கள், ஓனர்கிட்டே பேசுங்க. தரமான ஹோட்டலு. இந்த பக்கம் கார் நிப்பாட்டுறதுக்கு கார் பார்க்கிங் ஸ்பேஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எந்த வண்டினாலும் உள்ளே வந்து நிப்பாட்டலாம். நீங்கள் ஒரு பாத்ரூம், அதாவது டாய்லெட் அவைலபிள்னு போர்டு வச்சாலே போதும். கார் முதற்கொண்டு வரும். ஆனால் இங்கே பாத்ரூம் வசதி இல்லை. நீங்கள் வாடகைக்கு வர்றவங்க இது பாத்ரூம் வசதி ரெடி பண்ணி டாய்லெட் அவைலபிள்னு போர்டு வச்சாலே போதும். போகிற வர கார் ஃபுல்லாக நிப்பாட்டி டீ, அதேமாதிரி டீ கடை. இங்கே டீ கிடையாது, ஹோட்டல் சாப்பாடு மட்டும்தான். ஒரு டீ பற்ற ஆரம்பிச்சின்னு வச்சுக்கோங்களேன். லாரி, போகிற வர லாரி, பஸ் எல்லாமே வந்து நிப்பாட்டுவாங்க. அருமையானது. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. நம்ம இதில் ஃப்ரண்டேஜில் ஃப்ரைட் ரைஸ் போடுற இந்த செட்டு அப்படியே கொடுத்துருவாங்க. அதுபோக இந்த சின்டாக்ஸு, இந்த சேரு, டேபிள் எல்லாமே அப்படியே செட்டோடு கொடுத்துருந்தாங்க. இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் இந்த கல் புரோட்டா போடுற இந்த செட்டு அப்படியே வந்துடும். இந்த பக்கம் இந்த கடை. அம்மா தான் ஓனரு. சும்மா காமி அம்மாவையும். ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கம்மியாக தான் வாங்கி வச்சுருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் நிறையா வாங்கி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறையா கார் போக்குவரத்து அதிகம் உள்ளது. ஏன்னா கீழே ஈரால் வந்து சேவுக்கு நிறைய பேர் வண்டி நிப்பாட்டுவாங்க. அதுக்கடுத்து அப்படி இங்கே வந்து டீ குடிச்சிட்டு போகலான்னு கூட வந்து நிப்பாட்டலாம். நல்ல திறமையாக ஹோட்டல் எடுத்து நடத்துகிற யாராவது இருந்தீங்கன்னா வந்து பாருங்கள். வாடகைக்கு உள்ள ஃப்ரண்ட்டு இதிலலாம் பார்த்தீங்கன்னா டேபிள் மேலே பார்த்தீங்கன்னா 4 ஃபேன் மாட்டி வச்சுருக்காங்க. டேபிள் சும்மா ஜம்முன்னு இருக்குது. ஒரு ஹிந்திக்காரன் யாரையா வேலைக்கு வச்சாலே போதும். இந்த சைடு ஜன்னலில் கதவு இல்லை, அதை நீங்கள் வேணால் ஃபிட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இதில் ஃப்ரிட்ஜு, 2 ஃப்ரிட்ஜு இதையும் அப்படி கொடுத்துருவாங்க. இந்த பக்கம் காய்கறி எல்லாமே நமக்கு வெட்டுறதுக்கு. அப்படி இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா சால்னா போடுறது. சால்னா ஹோட்டல், நம்ம இந்த பின்னாடி சால்னா குழம்புகளும் வைக்கிறதுக்கு அப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெளியேறாங்க. அருமையான ஹோட்டலுங்க. நீங்கள் ஆளாக வர வேண்டியதான், அட்வான்ஸை கொடுக்க வேண்டியதான், சாவியை வாங்க வேண்டியதான், உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். இதுதான் பாத்ரூம். இது கெட்டியிருக்காங்க ரூம்பு, ஆனால் அதுக்கப்புறம் அப்படி போட்டாங்க. நீங்கள் இதை எடுத்து ஒரு பாத்ரூம் ரெடி பண்ணி அப்படி டாய்லெட் அவைலபிள்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வண்டியெல்லாம் அப்படியே வந்துடும். 150 அடியில் போர் போட்டு வச்சுருக்காங்க. 40 அடியிலே தண்ணி வந்துருச்சு. 150 அடியில் போர் போட்டிருக்காங்க. தண்ணி சிரமம் நல்லா, தண்ணி நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு ஃபில்ட்ரு மாட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணியும் அதை வச்சு ஜம்முன்னு குடிக்கலாம். அருமையான ஹோட்டலு. மாதம் 15,000 ரூபா வாடகை கேட்குறாங்க. 1,50,000 ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க. 5 பாஸ் மேலே தான். நேரில் வாங்க, பாருங்கள், பிடிச்ச ஓனர்கிட்ட பேசுங்க, சாவி வாங்கி கிருட்டுன்னு உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள்.